ஆமேன், ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்ன சொல்லுங்க? நம்மோடு இயேசு இருப்பது தான். அல்லேலூயா, ஆமேன். நீங்க உங்க வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும், எந்த வயதினரா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இயேசு அப்பா வாங்க நீங்க சொன்னா உங்க அருகில் வந்து உங்களோடு இருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த என் கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. அடிக்கடி உங்க வீடுகளில் கர்த்தரை உயர்த்தி நீங்க பாடணும், அவரை இன்வைட் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், வாசற்படி இன்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் கர்த்தருக்கு திறந்து கொடுக்காததுனால கர்த்தர் தலையிட்டு செயல்பட முடியல. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், அப்பா நீங்க தலையிடுங்கப்பா. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க தலையிடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க வாங்க அப்படின்னு அவரை வரவேற்கிற பாடல்கள், அவருடைய பிரசன்னத்தை இன்வைட் பண்ற சாங்ஸை நீங்க எடுத்து உங்க ஜெப வேலையின் துவக்க நேரத்துல பாட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி அவர் பிரசன்னம் வரும் பொழுது அவர் நம்மை பிதாவுக்கு ஏற்ற, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ஜெபிக்க ஆராதிக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கடைசி கூட்டம் நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த நாளில் வந்த உங்களை கர்த்தர் வெறுங்கையாய் திரும்பி அனுப்பவே மாட்டார். நம்புறீங்களா? நான் வந்த வண்ணமா திரும்பி போறதில்லை. ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, மாற்றம், முன்னேற்றம். இந்த ரெண்டையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் 31 அதிகாரம் 3 வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனங்களை நீங்கள் திருப்ப. அல்லேலூயா. உபாகமம் 31. இந்த 31 அதிகாரத்துல இவ்வளவு நாள் மோசேயின் தலைமைக்கு கீழே நடத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள், இப்போ மோசே அவ்வளவுதான், என்னுடைய ஊழியம் நிறைவேற போகுது, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு ஜனங்கள் கிட்ட அந்த தன்னுடைய ஃபேர்வெல் நோட்டீஸை சொல்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு வேலையை விட்டு ஒருத்தர் கிளம்புறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கடைசியா நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வைப்பாங்க. அவர் நன்றி சொல்வார், இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா நடக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி மோசே தான் கிளம்ப போறாரு, கர்த்தர் தன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். கர்த்தர் அந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க போறோம். நான் உங்களுக்காக 31 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்க போறேன். பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை என்று கர்த்தர் என்னுடனே சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசணும்னு எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா இட்ஸ் ஓகே. ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவார்ப்பா, இதுக்கப்புறம் என்னால் வர முடியாது உங்களை நடத்திட்டு. யோசுவா லீடராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தாமேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஒருவரே, அவரே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் புது வருஷத்தை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? புது வருஷத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ என்ற ஆசை எத்தனை பேருக்கு உண்டு? ஆமென். எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்துல வாஞ்சையா இருக்கணும், கர்த்தரிடத்துல ஆசையாய் தாகமா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு? ஆமென், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். இந்த எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கிறீங்க, என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார். வழியே இல்லை சிஸ்டர், நான் தேங்கி போய் நின்று கொண்டிருக்கிறேன், ஒரு அடி கூட என்னால் முன் எடுத்து வைக்க முடியலனா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போய் வழியே இல்லாத இடங்களில் உங்களுக்காக வழியை உண்டு பண்ண அவராலே முடியும்.
ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை நமக்கு உண்டாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? செங்கடல் ஒரு வழியா? செங்கடல் ஒரு தடை, ஆமாதானுங்க? செங்கடல் செங்கடலுக்கு முன்னாடி வந்த உடனே அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா வேற வழியே என்ன இல்லை. ஆனா அங்க வழி, ஒரு பாதை இல்லாத இடத்துல கர்த்தர் ராம் முழுவதும் காற்றை வீச பண்ணி ஒரு பாதையை திறக்கிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, முடியாது, கூடாது, ஆகாது என்று சொல்லப்பட்ட எல்லா செங்கடலுக்கு நடுவிலே இதோ வழி உண்டு என்று கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவர். ஆமென். இந்த உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார். வெளிச்சம் உண்டாச்சு. ஆனா அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? சூரியனே அப்ப உண்டாகல. சூரியனே அடுத்தடுத்த நாட்கள்ல தான் சூரியன் சந்திரன் வருது. அப்ப வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? தேவனே வெளிச்சமாயிருந்தார். அல்லேலூயா. ஆமென். காற்றையும் மழையும் நீங்க ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், வாய்க்காலை வெட்டுங்க, கர்த்தரால் தண்ணீரால் நிரப்ப முடியும். நீங்க எதிர்பார்க்கிற காற்று நிறுத்துறது ஒருவேளை உங்களுக்கு மழை தண்ணீர் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லேலூயா திசைகளிலிருந்து உங்களுக்கு நன்மை வராம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். நீங்க எப்படி சொல்லணும்? கர்த்தாவே எனக்கு முன்னாடி போங்கன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போங்க. நீங்க போங்கப்பா. ஏன்னா நீங்க போனா இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். ஒண்ணு இல்லவே இல்லை, வெளிச்சம் ஒன்று. அங்க ஃபுல்லா அந்தகாரம், இருள் இருந்தது ஆழத்துல. அந்த இருளுக்குள் கர்த்தர் நின்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்காக இருளில் அவர் வெளிச்சமா இருப்பார். என் கூட சேர்ந்து இந்த வரியில பாடுங்க. பாடி பாடி வார்த்தையை கேட்டு, ஆமென், நான் முழுமையா நம்புகிறேன். பாட பாட ஐ ஃபீல் த வானம் திறந்து கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய். ஐ வில் சே the presence of God is strong. பலமாய் இந்த இடத்தில் கிரியை செய்ய இந்த ராத்திரி கர்த்தர் வந்திருக்கிறார். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. உங்களுக்காக ஒரு புது வழியை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவங்க முயற்சி பண்ண மாதிரி அதே ஏஜென்ட் வழியா நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு நடந்திருக்காது. ஆமென். யாரோ ஒருவரை பார்த்து அந்த பாதையில் போய் நாம் நடந்த அந்த உயரத்தை எட்டி விடலாம் என்று நீங்கள் முயற்சித்திருக்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி சொல்லுகிறார், புது வழியை, புதிய பாதையை. ஒரு மனுஷனும் இதற்கு முன்பாக நடந்திராத, செங்கடலுக்குள்ள ஒரு மனுஷனும் இதற்கு முன்பாக நடந்ததில்லை. அல்லேலூயா. யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. செங்கடல் திறந்து ஒரு வழி திறக்கும். ஒரு மனுஷனும் கேள்விப்படாத ரீதா ராபாலா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக அதை செய்ய போகிறார். அவங்களுக்கு நடந்தது போல, இவங்களுக்கு நடந்தது போல, இவர்களுக்கானது போல இல்ல. உங்களுக்கு பிரத்யேகமாய், உங்களுக்கென்றே, உங்கள் குடும்பத்துக்கென்றே, உங்கள் ஊழியத்திற்கென்று ஒரு புதிய பாதையை கர்த்தர் இந்த புது வருஷத்தில் திறக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். அவர் ஒரு தூதனை அனுப்ப போகிறது இல்லை. கோவம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. எவ்வளோ பண்ணியும் இந்த ஜனங்க என்ன பண்ணல, என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு கோவம் வந்தானே ஆண்டவர் சொல்ல, நான் வரலப்பா, நான் வேணா ஒரு தூதனை அனுப்புறேன். உங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறேன், தண்ணீரை கொடுக்குறேன், ஆனால் நான் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆமென். தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு தெரியும், நம்ம அப்பா கோச்சிப்பார். ஆமென். அப்போ கோபப்படுவார் பழைய ஏற்பாட்டில், இப்போ கொஞ்சம் கோச்சிக்கிறார். இப்போ கோபப்பட்டார்னா அவர்களை போல நம்மளை என்றைக்கும் இருந்திருப்ப முடியுமா சொல்லுங்க? பிதாவின் கோபத்திற்கு அவருடைய கோபமும் எவ்வளவா? ஒரு நிமிஷ கோபத்தையே இந்த உலகத்தால் தாங்க முடியாது. கோபம் கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவர் அவரை துக்கப்படுத்த நம்மளால முடியும். அல்லேலூயா. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் மோசே கிட்ட. மோசே ஒரு வார்த்தை சொன்னார்,
ஆண்டவரே, நீங்க வரலனா நாங்க போக மாட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? நீங்க எங்களுக்கு முன்னாடி போலனா நாங்க எழும்பி போகவே மாட்டோம். நீங்க தான் எங்களுக்கு போகணும். தூதன் எங்களுக்கு வேண்டாம், தேவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தின் பக்கத்துல எத்தனையோ வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அற்புதம் பெறுவதற்காக குளம் எப்ப கலங்கும், தேவதூதன் எப்ப வருவான் என்று தேவதூதனையே எதிர்பார்த்து திரள் கூட்டம் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது, தேவதூதன் அல்ல, இயேசுவே வந்தார், தேவனே வந்தார். அது அந்த பெதஸ்தா குளத்துல எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசுவால் சுகமாக்க முடியும்னா ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் எல்லார் மேல கை வச்சு நீங்க சுகமாக்கி காமிங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களை சேலஞ்ச் விடுற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்துல எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசு சுகம் கொடுத்ததோ அவன் ஒருவனுக்கு மாத்திரம். கூப்பிட்டால் வருவாள், கேட்டால் கொடுப்பார். ஹல்லேலூயா. கூப்பிட்டா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இருப்பீங்கன்னா நீங்க கூப்பிட்டு பாருங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு பாருங்க. கர்த்தர் வருவார், உங்களுக்கு சுகம் தருவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தூதனை எதிர்பார்த்து அவனுக்கு தேவனே வந்து சுகத்தை கொடுத்தார். கர்த்தர் தாமே உங்களுக்கு அதை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே தேவ தூதர்கள் வழியாய் அல்ல, மனிதர்கள் வழியாய் அல்ல, சில பொருட்கள் வழியாய் அல்ல. நோ நோ நோ, கர்த்தரே உங்களுக்கு நடக்க போகிற அந்த அற்புதம் எல்லாரும் பார்த்து சொல்லணும், ஆண்டவர் இல்லாம இது யாராலையும் செஞ்சிருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, கர்த்தரை அல்லாமல் ஒருவராலும் இதை செய்திருக்க முடியாது என்று சொல்லத்தக்க அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கட்டும். சொல்லுங்க, எனக்கு முன்பாக நீங்க போங்கப்பா, நீங்க போங்கப்பா, நீங்க போங்கப்பா. நீங்க எங்க முன்னாடி போகணும். கை அப்படியே அசைச்சு சொல்லுங்க. ஒரு ஜெபத்தோட ஆராதனையோட வசனத்தை கேட்போம். கைகளை அசைச்சு இந்த வார்த்தை, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். இதுவரைக்கும் மோசே முகத்தை பார்த்துட்டு இருந்தீங்க, இனி கர்த்தர் முகத்தை பாருங்க. ரகபதுரேஷே, கர்த்தர் உங்களை நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு வழியை திறப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். பேதுருவின் கைப்பிடித்து நான்கு வகுப்புகளை தாண்டி இருப்பு கதவுகளையும் திறந்து கொண்டு போய் ஆசீர்வதித்த கர்த்தர் அவர். எவ்வளவு ஆழத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியும். சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு முன்னாடி போங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரசங்கத்தை கேட்கும் போதே உள்ளம் ஜபத்தி கொண்டே இருக்கணும். காதுக்குள்ள வார்த்தை போகணும், ஜபம் மேலே போயிட்டே இருக்கணும். இப்படி செய்து கொண்டே இருந்தா இன்ஸ்டன்ட் அற்புதங்கள் நடக்கும். இதை தியானித்து நான் வீட்டில் போய் நாளைக்கு ஜெபிக்கிறேன் இல்லை, இன்றைக்கு எனக்கு செய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வாசல்கள் திறக்கப்படட்டும். இருப்பு கதவுகள் இந்த சத்தத்தை கேட்கும் போதே திறக்கப்படட்டும். வீடுகள்ல யாராகிலும், உங்க வீடுகள்ல நீங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம், வீடுகள்ல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டிருக்கலாம், ஆன்லைன்ல கேட்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க துதி சத்தம் கேட்க கேட்க சங்கிலிகள் தானாய், பேதுருவை தட்டி தேவதூதன் எழுப்பின உடனே வசனம் சொல்லுது, அவன் கையில் இருந்த அந்த சங்கிலிகள் தானாய் விழுந்தது, தானாய் விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நம்புறீங்களா? 2025 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவரே போவார். அவர் தாமே போவார். கர்த்தர் தாமே போவார். எவ்வளவு பெரிய மதில்கள் இருந்தாலும் அவராலே நீங்கள் அதை தாண்ட கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எத்தனை பெரிய திரள் சேனை உங்களுக்கு முன்பாக வந்து நின்றாலும் அதற்குள் பாய்ந்து அதை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? கர்த்தர் தாமே எனக்கு செய்வார். நீரே செய்யுங்கப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு அதை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். இரண்டாவது 1 சாமுவேல் 24 10 யாராவது வாசிக்கிறீங்களா? சத்தம் போ. 1 சாமுவேல் 24:10. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, சத்தமா கொஞ்சம் பிரதர். சிலர் சொன்னார்கள், போடேன். ஹல்லேலூயா. இது யார் இடத்துல சொன்னது அப்படின்னா,
தாவீது சவுலிடத்துல சொன்னது. ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார், நீதான் ராஜாவா இருக்க போகிற. சவுல் தொந்தரவு செய்து தாவீதோட போராடிக்கிட்டே இருக்காரு. ஆமென். இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்காக கர்த்தர் கிரியை இறங்கி வந்துருவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? அந்த வார்த்தை அந்த வாஞ்சியோடு கேட்க கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துறேன் நான். அல்லேலூயா. ஓயாம தொந்தரவு செய்து ஓயாம இவரை கொலை செய்ய வகை தேடி கொண்டு சவுல் 300 யுத்த புருஷர்களை திரட்டி கொண்டு வரார். யாருக்கு? தாவீதை கொலை செய்ய. அப்படி வந்த அவர் ஒரு கெபிக்குள்ள தாவீதும் தாவீதோடு இருக்கிறவங்க ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த கெபிக்கு சவுல் என்ன பண்றாரு? நேச்சர் கால், அதுக்காக வராரு. உள்ள வந்து தனியா ஒரு ஆளா இருக்கிறார். அவர் கூட இருக்கிற தாவீது கூட இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, கர்த்தர் இன்றைக்கு இவனை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பவே இவனுடைய கதையை முடிச்சா நீ ராஜாவா ஆயிடலாம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது சொன்ன மறு உத்தரவு தான் இப்ப சகோதரர் வாசிச்சது. அல்லேலூயா. நான் கை போடேன், நான் தலையிடேன். அடுத்த வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை வாசிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தாமே, கர்த்தர் தாமே தலையிட்டு, அல்லேலூயா, நீங்க கை போடாதீங்க, கர்த்தர் தலையிடுவார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தாமே. அவரே. நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் எதுவும் முயற்சி செய்ய மாட்டேன், நான் யார் மேலேயும் கை போட மாட்டேன், நான் யாரை குறிச்சும் தவறா சொல்ல மாட்டேன். என்னை பற்றி ஒருத்தங்க தவறா சொல்றதுனால, என் பிள்ளைகளை பற்றி ஒரு குடும்பம் தவறா சொல்றதுனால நானும் அவங்க பிள்ளைகளை பற்றி தவறா சொல்ல மாட்டேன். என்னுடையதை ஒருத்தங்க வஞ்சகமா எடுத்துக்கொண்டதுனால நானும் அவர்களை வஞ்சித்து என்ன பண்ண மாட்டேன். நோ, கர்த்தர் தாமே. ஈசாக்கு தன்னை விட பலத்தவன் ஆனான் என்ற உடனே அந்த தேசத்தின் ராஜா இவர்களை துரத்தி விடுறான் ஈசாக்கு. ஆமாதானே? துரத்தி விட்ட பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் துரத்தி விட ஈசாக்கு பெருகி கொண்டே போனார். அப்படிதானே? ஈசாக்கோடு வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணினார்கள். முதல்ல ஒரு துறவண்டையில, அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சார்? ஈசாக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சார். அல்லேலூயா. நீங்க மனதில் வைத்துக்கொள்ள, ஈசாக்கு ஏசேக்கு. இப்ப இந்த வாக்குவாதம் பண்ண உடனே ஈசாக்கும் வாக்குவாதம் பண்ணாம அதை விட்டு கொடுத்து விட்டு விலகி போகிறார். அல்லேலூயா. அடுத்தும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க, அடுத்தும் அதற்கு ஒரு பேர் வச்சுட்டு கிளம்புறாரு. என்ன சொல்றாரு? சித்னா. அல்லேலூயா. அடுத்து அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணல. ஆமென். அதற்கு ரெஹபோத் என்று பெயர் வைக்கிறார். ஆமென். ஆனா அந்த இடத்துல இருந்து ஈசாக்கு புறப்பட்டு போகிறார். அவர் புறப்பட்டு போய் பெயர்சபா என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. ரெஹபோத்தோட அவருடைய பிரயாணம் முடியல, பெயர்சபாவுக்கு வந்தார். பெயர்சபாவில் தான் அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். பெயர்சபாவில் தான் அவருடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், முரண்பாடுகள், குடும்பத்திற்கு வெளியாக, வேலை ஸ்தலங்கள்ல எந்த இடத்துல நீங்க பிரச்சனைகளை, மனிதர்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தா இன்றைக்கு கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, கர்த்தாவே நீர் தாமே எங்களுக்கு நடுவில் நின்று நீதியை சரி கட்டும். கையை உயர்த்தி அந்த ஜெபத்தை ஏறிடுங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் கை போட மாட்டேன், நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், நான் சண்டையிட மாட்டேன், நான் போய் அவர்களோடு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன், போராடி கொண்டிருக்க மாட்டேன். நீங்க தாமே சொல்லுங்க, கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் நிற்பார். அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமா நீதி செய்வார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டது போல, தோற்றது போல தெரிஞ்சாலும் நம்பிக்கையோடு இருங்க. அதை ஈசாக்கு விட்டு கொடுத்துட்டு போகும்போது ஈசாக்கை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சுற்றி இருந்தவங்க? நீ கஷ்டப்பட்டு தோண்டி அவங்க கையில் விட்டுட்டு போறியே, பொழைக்க தெரியாதவன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பொழைக்க
தெரியாதவன். அடுத்து விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் எதுவுமே வாய்க்காது விளங்காது, அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. மனுஷர்களுடைய பேச்சு ஈசாக்குக்கு அதை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேதத்தை அறிந்தவர்களுக்கும் வேதத்தை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேதத்தின்படி வாழுகிறவர்களுக்கும் வேதத்தை வெறும் வாசிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். வாசிக்கிறவங்களுக்கும் நேசிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறவருடைய வாழ்க்கை மாறாது, ஆனா வேதத்தை நேசிக்கிறவருடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை, அதனால ஈசாக்கு அடுத்தடுத்து நிலைமைக்கு போயிட்டே இருந்தார். வாக்குவாதம் பண்ணவர்களுக்கு ஏசேக்கு, அடுத்து வாக்குவாதம் பண்ணவங்களுக்கு சித்னா. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன கொடுத்தார்? ரெஹபோத்தை கொடுத்தாரு, பெயர்சபாவை கொடுத்தார். அவரை முன்னேற்றி போய் கொண்டே இருந்தார். கர்த்தர் இந்த புது வருஷத்தில் நீங்கள் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிலம் புலம் எதற்காக நீங்கள் போராடி கொண்டுதான் கர்த்தர் என்று ராத்திரி சொல்லுகிறார், நீ விட்டு கொடுத்து வாக்குவாதத்தை நிறுத்து. கர்த்தர் உனக்கும் அவர்களுக்கும் நடு நின்று கர்த்தர் தாமே நீதி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை தலையிட விடுங்க. பல நேரத்தில் கையை விரிச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு நீங்க ஆண்டவருடைய வேலையை கையில் எடுக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் சும்மா இருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் செயல்படுவோம், செயல்படுங்கள் என்றால் சும்மா இருப்போம். அதான் கர்த்தர் நான் யுத்தம் பண்ணுறேன்ப்பா, நான் ஃபைட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நான் அப்போ தான் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரே எனக்கு அவளை பற்றி தெரியாதா? அவன் அப்பன் யாருன்னு எனக்கு தெரியாதா? அவங்க எப்படி இந்த பூமியில் வந்து வாழ்ந்தாங்கன்னு எனக்கு சரித்திரமே தெரியும். இன்னைக்கு அவங்க சரித்திரத்தை எப்படி கிழிக்கிறேன் பார் அப்படின்னு நீங்கள் எழுந்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. ஏன்னா வேலையை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவரை சொல்லுவார், ஓகே நீ செஞ்சுக்கோ. ஆனால் ஆண்டவரே, ரொம்ப அழகா தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன். ஹல்லேலூயா. பேசாமல் மௌனமாக இருந்தேன், எனக்குள் அனல் கொண்டது. சத்துருக்கள் உட்காந்து என்ன நீ பேசி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய பிசாசு வெயிட் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் சொல்றார், எனக்குள் அனல் கொண்டது. அதுக்கப்புறம் என் வாயை திறந்து நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படலை? நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம், கர்த்தர் ஏன் எனக்கு என்ன நீதி செய்யலை? நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறத நிறுத்துங்க. நீங்கள் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் பழிப்பதை முதலாவது நிறுத்துங்க. உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எப்போ வேணாலும் வருவார்னு? எத்தனை பேர்? இல்லை 20 வருஷம் கழிச்சு தான் வருவார்னு எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? யூ கேன் நாட் அஷ்யூர் இட். ஒன்று மரணமோ இல்லை வருகையோ மிகவும் சமீபம்தான். அல்லேலூயா. அவர் வந்தார்னா இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த 6 சென்ட் நிலம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், அந்த ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவரே, உங்கள் வருகையில் எங்கள் வீடு காலியாக இருக்கணும். என்ன ஜெபம்? உங்கள் வருகையில் எங்கள் வீடு எப்படி இருக்கணும்? ஒருவேளை நான் மரித்து போய் என் பிள்ளைகள் இருந்தாலோ என் பிள்ளைகளின் பிள்ளைகள் இருந்தாலோ ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் என் வீட்டு காலியாக இருக்கணும். என் தலைமுறை இருக்கக்கூடாது. அந்த இமை பொழுது அந்த ஃப்ராக்ஷனில் என்னுடைய தலைமுறை மறுரூபமாய் மேலே போயிடணும். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய பிரதான ஜெபம். என் கணவர் ஒரு ஜெபம் ஜெபிப்பார். நாங்கள் இப்படி நிறைய வித்தியாசமான ஜெபங்களை ஜெபிக்க ஆவியான உதவி செய்வார். என் கணவர் சொல்வார், ஆண்டவரே என் தலைமுறையில் என் பிள்ளைகளெல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் என்னைக்கும் மரித்து போயிருக்கணும். நிறைய நேரத்தில் நான் வைராக்கியமாய் பேசுவதை ஒரு சில பேர் வேற மாதிரி நினைப்பாங்க. நான் ஏன் இவ்வளோ வைராக்கியத்தோடு அதை சொல்கிறேன்னா, நான் மரித்து போயிருக்க வேண்டியவன். சென்னையில் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் எங்கள் ஊர் நிறைய பேர் கேட்டிங்க, உங்கள் ஊர் என்ன? உங்கள் ஊர் என்ன? எங்கள் ஊர் தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, காரைக்குடி பக்கத்தில். அல்லேலூயா.
நான் சென்னையில் படிக்க போகும்பொழுது ஆட்டோவில் லிட்ரலி நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டோ ஏறி போயிட்டு இருந்தேன் தனியாக. ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரன் என்னை வேறு திசைக்கு போய் கடத்தி கொண்டு போகிற நிலைமை தான். நான் நிறுத்த சொன்னால் நிறுத்தவே இல்லை. ஆட்டோ போயிட்டே இருக்குது. சென்னையில் இது ரொம்ப சாதாரணம். அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ தான் என் அம்மா ஃபோன் பேசி வச்சாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுற எடுக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்காங்க எங்கள் மாமாங்க, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஒரு திருமணத்துக்காக வந்திருந்தாங்க சென்னைக்கு. ஒருத்தர் கூட அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கலை. அழுகிறேன், அந்த ஆட்டோக்காரை அடிக்கிறேன். அவன் நிறுத்தவே இல்லை. அவன் முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இந்த பிள்ளையை தூக்கி போயிடணும். அப்படி ஒரு சூழ்நிலைமையில் அப்போ தான் எல்லாரிடத்திலும் ஃபோன் பண்ணி யாரும் கிடைக்காதப்ப நம்ம பண்ணுவோமே. அப்புறமா கடைசியாக வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் கர்த்தரை கூப்பிடுவோம். அப்படி தான் நான் ஆண்டவரை கூப்பிட்டேன். ஆனால் கர்த்தர் கோச்சிக்கல என்கிட்ட. கிருபையாய் என்ன அப்படியே ஒரு சின்ன சந்து, இந்த ஆட்டோ இப்படி வளைய போகுது. அந்த சந்தில் திடீர்னு எனக்கு ஆண்டவர் சத்தமாக நிறுத்துன்னு சொல்லு அப்படின்னு எனக்குள்ளேருந்து ஒரு சத்தம். இவ்வளோ நேரம் நான் நிறுத்துன்னு அந்த ஆளை அடித்தேன், அவன் நிறுத்தலை. இப்போ ஆண்டவர் சொன்ன நிறுத்து அப்படின்னு சொன்னேன் பாருங்க. கரெக்டாக பிரேக் போட்டேன். ஏன்னா அங்கே ஒரு டீ கடை ஓரத்தில் இருந்துச்சு. நான் நிறுத்துன்னு சத்தமாக சொன்னது அந்த டீ கடையில் இருக்க எல்லாருமே எங்களை பார்த்தாங்க. அவன் ஒரு டக்குன்னு ஒரு பிரேக் போட்டான் பாட்டுங்க. கரெக்டாக அந்த இதுலேருந்து நான் அப்படியே கீழே குதிச்சிட்டேன். உடனே என்னை எல்லோரும் ரெஸ்கியூ பண்ணாங்க. அந்த ஆட்டோ நாங்கள் நம்பர் எதுவுமே பார்க்கல, ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான். அப்படியே நடு ரோட்டில் எந்த இடம்னு தெரியாமல் அப்படியே கதறி நின்று கொண்டிருந்தேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் 3 முறை மரண சந்திப்புக்கு நேராக போய் கர்த்தரனை கொண்டு வந்தார். அதனால தான் யார் என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் அதை குறித்து நான் கவலைப்படுவதே இல்லை. கர்த்தர் இந்த ஜீவனை கொடுத்தார். இயேசுவுக்காகவே வாழுவேன், இயேசுவுக்காகவே மரிப்பேன். அல்லேலூயா, ஆமென். என்ன போல உங்களுக்கும் ஒரு சாட்சி இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் ஜீவனை தப்ப பண்ணின ஒரு சாட்சி இருக்கும். அப்போ ஒரு மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்யலை. ஒரு மனுஷராலும் ஜீவனை பிடிச்சு நிறுத்த முடியாது. கர்த்தர் தான் அதற்கு அதிகாரி. கர்த்தரே உங்களுக்கு ஜீவனை கொடுத்து 2024 டிசம்பர் மாதத்தின் கடைசி விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தி உங்களுக்கு நீதி செய்தவர் இந்த பிரச்சனையில தலையிட்டு உங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா? தாவீது சொல்லுவது போல, உனக்கும் எனக்கும் கர்த்தர் தாமே நடு நின்று நீதி செய்வாராக என்று கர்த்தரிடத்தில் அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுத்து விட்டு கைகட்டி வேடிக்கை பாருங்க. என் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். எங்க அப்பா தலையிட்டு தோத்து போனதா எந்த யுத்தமும் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுடையதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். உலகத்தார் கூட சொல்வாங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதில்லைன்னு. உலகத்தாரே அந்த நீதியை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழுகிற நாம் விட்டு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, ஊழியங்களிலும் சரி, எல்லா விதத்திலும், சமுதாயத்திலும் சரி, ஆண்டவர் சொல்றார், உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்தணும். நீங்க தான் நடமாடும் நிருபம். நீங்க பைபிள் படிக்கலாம், மற்றவங்க பைபிளை படிக்க முடியாது. உங்களை தான் படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை தான் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. காந்திஜி வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அவருக்கு ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு கிறிஸ்தவத்தில். ஆர்வத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்கார், சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கார். ஒரு ஆலயத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கார். ஆனால் அவர் அப்படி போகும் பொழுது அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் ஒருத்தர் நின்று, இது வெள்ளையர்களுடைய சர்ச், கருப்பர்களுடைய சர்ச் அங்கே இருக்குன்னு கை காமிச்சாராம். அதுக்கப்புறம் காந்தி சர்ச்சுக்கே போகல. அல்லேலூயா. அந்த பிரிவினை அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய மாமனிதர், தேவ மனிதர் இல்லை அவர், மாமனிதர். அவரை மாமனிதர் தான் சொல்றாங்க. இன்னைக்கு காந்தி படம் போட்ட நோட்டுக்கல்லவா அப்படி ஒரு சண்டை. ஆமா, அப்படி ஒரு மாமனிதர் கடைசி காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் உலக ரட்சகர் என்று ஒரு எழுதி வச்சு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவருடைய ரட்சிப்புக்கும் அவர் இயேசுவிடத்தில் வருவதற்கும் தடையா இருந்தது மனிதர்கள் தானே. மனிதருடைய மென்டாலிட்டி, அவங்க பிரிவினை. கிறிஸ்தவர்கள் தான் வேதத்தை வாசிக்க முடியும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை வாசிக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறதற்கு ஏதோ உங்களை பார்க்கும் போதே இந்த தேவனை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த ஆள் இவ்வளோ பேசி கூட, அக்கா நீங்கள் பேசாமல் வாய்கட்டி இருந்தீங்களே, நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, எப்படி இந்த அக்காவுக்கு அந்த குணம் வந்துச்சு? ஏசு. ஒரு மனுஷனுக்கு அந்த குணம் வருமா? ஏசு. அப்போ நீங்கள் சொல்லணும் ஏசு. அதுதான் நல்ல சுவிசேஷம். உங்களை நடமாடும் நிருபங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஏசு. என் கிரியையில இயேசுவை நான் வெளிப்படுத்துவேன். என்னை படிக்கிறவர்களுக்கு இயேசுவை நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது அற்புதமானது. எனக்கு ஒரு அத்தை உண்டு. அந்த அத்தை எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஹிந்து பின்னணியில் இருந்தவங்க. அவங்க படிக்கும்போது, நர்சிங் படிக்கும்போது, ஒரு பிள்ளை எல்லாரை விட அவள் வித்தியாசமாக இருப்பாளாம். அந்த பிள்ளை வேதம் வாசிக்கிறதும், அந்த பிள்ளை ஜெபிக்கிறதும், அந்த பிள்ளையோட ஒழுக்கம், அந்த பிள்ளையுடைய பேச்சு, படிப்பில் அவள் கை தேர்ந்தவளாக இருக்கிறதும், அவளை பார்த்து அவ மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு. எப்படி அவள் இப்படி இருக்கா, நம்ம எல்லாரும் இப்படி இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்காளேன்னு அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அவள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியாக இயேசுவை அறிந்து கொண்டு இன்றைக்கு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு, அல்லேலூயா, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் திருமணம் செய்து இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் நாட்டப்பட்டு பிள்ளைகளை அவ்வளோ அழகாக வளர்த்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமேன், ஆமேன். எப்படி நடந்தது? கைகளை அசைச்சு சொல்லுங்க, என்னால். அல்லேலூயா. நான் மற்றவர்கள் படிப்பதற்கு ஒரு வேதமாய் மாறப்போகிறேன். நான் நடமாடும் நிருபமாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வார் சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களுக்கு நடு நின்று நீதி செய்வார். சொல்லுங்க, எனக்கு நீதி செய்வீங்கப்பா. மனுஷங்க அநீதி செய்திருக்கலாம், மனுஷங்க துரோகம் செய்திருக்கலாம், மனுஷர்கள் வஞ்சித்திருக்கலாம், பறித்திருக்கலாம், திருடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி செய்வார். அவர் தாமே நீதி செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இது வெறும் வார்த்தை மாத்திரம் அல்ல, இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணுன்றதான் என்னுடைய ஜெபம். ஆமென். அல்லேலூயா. எடுத்து என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 124ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். 124ஆம் சங்கீதம். அப்படியே திருப்பும் போதே ஆண்டுடைய சமூகத்தில், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பாடலாமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்து கொண்டேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்து கொண்டேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்ற. ஆசையா சொல்லுங்களேன். ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் நான் ஓடுகிறேன். கை தட்டி பாடலாமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உற்சாகமா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் 5 விதமான அழைப்பை கொடுத்து ஒரு சிலரை ஊழியத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமேன், வைத்திருக்கிறார். ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதுக்கு தான் அழைச்சிருக்கிறார்? சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் வார்த்தையினால் அறிவிக்கலாம், உங்கள் கிரியைகளினாலையும் அறிவிக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அல்லேலூயா உங்கள் கிரியைகளை கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்தணும். ஆமேன். நம்புறீங்களா? 2025 ஜெபிக்கணும், இயேசுவே என் மூலமாக ஒரு நபராகிலும் தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நான் என்னுடைய வாலிப பருவத்தில் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆசை, என்ன ஆசைனா, ஒரு நாளைக்கு ஒருவருடைய கைப்பிடித்தாகிலும் 2 நிமிஷம் அவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆமேன். இது எனக்கு ஒரு சகோதரி கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சது மோஸ்ட்லி அங்கே விமென்ஸ் தான் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல, ஓபியில் எல்லாருமே. அப்போ வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு நாள் ஒரு 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 அக்கா இருந்தாங்க, ஒரு சகோதரி ரிசப்ஷனில் வேலை செய்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி, நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. நாங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதை பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அப்படி கையெழுத்து போட வரும்போது அப்போ பேஷண்ட்லாம் யாரும் இல்லை, ரூம் ஃப்ரீயாக இருந்தது. அவங்க வந்தாங்க சைன் வாங்கிறதுக்காக. நான் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு நான் சொன்னேன், உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபிக்கவா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு குழந்தைக்காக அவங்க காத்திருந்தாங்க. எப்பவுமே குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க, குழந்தைக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவளுக்கு பிள்ளை இல்லையாக்கும் அப்படி சொல்லக்கூடாது, அவள் பிள்ளைக்காய் காத்திருக்கிறான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளது. your word has power. என்ன பவர் இருக்குது அந்த வார்த்தைக்கு? அது அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். அதை வேத மொழியில் சொன்னால் என்ன இருக்குது? ஜீவனும் உண்டு, மரணமும் உண்டு. அப்போ உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பிள்ளை இல்லாமல் கிடக்கிறான், வேலை இல்லாமல் கிடக்கிறான், உயர்வுகள் இல்லாமல் கிடக்கிறான், வறுமையில் இல்லை, ஒரு உயர்வுக்காக அவன் காத்திருக்கிறான், ஒரு வேலைக்காக காத்திருக்கிறான், ஒரு நல்ல மணமகனுக்காக காத்திருக்கிறான். அப்படி சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அவ காத்திருக்கிறா, கர்த்தர் செய்வார். சொல்லி அந்த வரியை நீங்கள் முடிக்கும் போதே நீங்கள் ஜீவனை அவங்க வாழ்க்கைக்கு நேராக பேசுகிறீங்க. ஆமேன். எதிர்மறையான வார்த்தைகளை அவர்களுக்கு நேராக நீங்கள் அனுப்பக்கூடாது. காத்திருக்கிறேன். அவங்க பிள்ளைக்காய் காத்திருந்த ஒரு சகோதரி, அவங்க கைப்பிடிச்சு விசுவாசத்தோடு ஜெபிச்சேன். அவங்க ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க. கர்த்தரை அறியாத ஒரு சகோதரி, கைப்பிடிச்சு அவங்களுக்கு விசுவாசத்தோடு ஜெபிச்சோம். நம்பவே மாட்டீங்க, ஒரு 1 month or 2 month கழிச்சு கர்த்தர் அவர் கர்ப்பத்தை திறந்த ஒரு பிள்ளையை. ஹல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம். என்கிட்ட சொன்னாங்க, தேங்க்யூ, உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நான் வேலையை ரிசைன் பண்ணி இந்த பிள்ளையை நான் பார்த்துக்கொள்கிற முழு சந்தோஷம். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை 2 நிமிட ஜெபம். ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? 2024 எனக்காக எனக்காக என்று வாழுகிற ஒரு வாழ்க்கையை நிறுத்திவிட்டு கர்த்தருக்காக, பிள்ளை வளர்த்தாலும் கர்த்தருக்காக பிள்ளையை வளங்க, வேலை செஞ்சாலும் கர்த்தருக்காக வேலை செய்யுங்க. ஆமேன். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்தாமல் இருப்பாரா? சொல்லுங்களேன். கர்த்தருடைய கனத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்த ரொம்ப ஆசையாக இருக்கிறார். அடிக்கடி சொல்லணும், நான் வாழ்வது எனக்காக இல்லைப்பா, நான் வாழ்கிறது உமக்காக. ஆமேன். நீங்கள் உங்கள் சித்தத்தை அந்த பூமியில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஜெபத்தை ஜெபிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெபம் தான். என்ன ஜெபம் சொல்லுங்கள்? பரமண்டலங்கள் இருக்கிற, தெரியுமா அந்த ஜெபம்? நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதுதான் ஜெபம் அல்ல, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். எப்படி ஜெபிக்கணும்னு சீஷர்கள் கேட்டதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் ஜெபிக்கணும். அப்படி ஒரு பேட்டர்ன் கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், பரலோகத்தில் பேசலாமே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்படி சொல்லி முடிச்சுட்டா ஜெபம் முடிஞ்சிருச்சா? இல்லை. பரலோகத்தில் அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு கோடா கோடி தேவதூதர்கள் உண்டு. பூமியில் அவர் சித்தம் செய்யப்படணும்னா அதுக்கு நீங்களும் நானும் தான் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியை ஆதாமிடத்துல ஏவாளிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அப்படி தானே சொன்னாரு. என்ன சொல்லலை தெரியுமா ஆண்டவர்? நாம் ஆண்டு கொள்ளுவோம்னு சொல்லலை. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பூமியை ஆளுவோம்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்க ஆளுங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லைங்களாங்க? நான் சொல்றது வசனம், வேதம், சத்தியம். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருடைய கைகளில் கொடுத்தார். நம்ம கொண்டு போய் பிசாசு கையில கொடுத்தோம், அது ஒரு விஷயம். அல்லேலூயா, ஆமென். அற்பமான உலக, காலையில பாஸ்டர் எடுத்தாங்கல்ல, அற்பமான உலக காரியங்களுக்காக மேன்மைகளை இழந்த அநேகர் உண்டு. சும்மா அப்பத்துக்கு ஒருவேளை சாப்பிட்டு அந்த மொமெண்ட்டுக்கு தன்னுடைய பசியை ஆற்றுகிற ஒரு சிவப்பு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்த ஏசாவை போல அநேகர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இன்றைக்கு சுவிசேஷமே அதுதான். என் இயேசு சொன்ன சுவிசேஷம் அதுதான். ஆமென். கர்த்தர் உங்களை பிடித்தது இம்மையில் மாத்திரம் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக அல்ல, மறுமையில் உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற பிரதான விருப்பம் தான். அல்லேலூயா, ஆமென். இம்மைக்காக பரலோகத்தை நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. நிறைய பேர் வேத புத்தகத்தில் அப்படி பார்க்க முடியும். ஆமா தானே? 30 வெள்ளிக்காசுக்காக எத்தனை பெரிய அப்போஸ்தல பட்டத்தை தூக்கி எறிந்தான். ஆமா தானேங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாடி இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை பேர் இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறது எப்படின்னு போய் வலையை போட்டு மீன் பிடிப்பீங்க? ஆமாம் தானே? வெளிநாடுகள்லாம் மீன் பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி. ஒரு பிக்னிக்கில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி அந்த தூண்டில வச்சுட்டு ஒரு குளத்துக்கிட்ட போய் அங்கே அப்படியே போய் உட்காந்து அழகாக சாப்பிட்டு அப்படி மீன் பிடிப்பாங்க. இங்கே தூண்டில மீன் பிடிக்கிறீங்களா? அப்படி பழக்கம் இருக்கா? இருக்கா? இல்லை. இப்படின்னா இப்படி ஆட்டுங்க, இல்லைண்ணா இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி குத்து மதிப்பாக தலையை சுற்றி சுற்றி ஆட்டுனா எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கேருந்து எப்படி பிடிக்கிறதுனா, ஏன்னா கொஞ்சம் கடல் பக்கம்னார். எனக்கு ஜியாகிரஃபி ஒன்றுமே தெரியாது, ஊர் ஒன்றுமே தெரியாது. என் ஊர் பக்கத்தில் இருக்க ஊரை கேட்டால் கூட எனக்கு தெரியாது. அவன் நான் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜில் வீக்கு. எனக்கு ஆனால் ஜென்ரல் நாலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கணவர் எனக்கு கொடுத்துட்டார். எங்கள் மாமனார் அதை விட பயங்கர ஸ்ட்ராங். அவன் அதனால நாங்கள் வீக்காக இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்படியே போவோம். அவன் அழகா, அதாவது நமக்கு முன்னாடி யார் போகிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா சந்தோஷமாக அவங்க பின்னாடி போகலாம். ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? அவர் யார்? அழகா ஃபாதர் அப்பா பாடியிருப்பார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், உலகம் என் பின்னால், சிலுவையே முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால், இயேசு சிந்தின. அல்லேலூயா. முன்னாடி போறவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பின்னாடி போறதுக்கு நமக்கு என்ன பயம்? அல்லேலூயா. அவர் போகிறார், அவருக்கு பின்பாக எல்லாமே. நம்பிக்கையோடு இயேசுக்கு முன்னாடி போங்க. இயேசுக்கு பின்னாடி போறதுனா உலகம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். நிறைய வாலிபர்கள் என்கிட்ட கேட்பாங்க, அக்கா எங்களுக்கு பாவம்னு தெரியுது, ஆனா பாவத்தை விட முடியல. தப்புன்னு தெரியுது, நான் ட்ரை பண்றேன், ஆனா மறுபடியும் அது என்ன பண்ணிடுது, எப்படி பாவத்தை விட்டு விலகுறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிட்ட போக போக பாவம் உன்னை விட்டு போறதை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. நமக்கு 85 வயசு இருந்தாலும் நம்ம மரிக்கிற அந்த தருவாயில கூட பிசாசு எப்படியாகிலும் ஏதாகிலும் உன்னை கொண்டு வந்து நம்மை விழ வைக்க முயற்சி செய்வான். கர்த்தரால் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் எல்லாம் கூட கடைசி நிமிஷத்துல திசை மாறி போனவங்களுக்கு தெரியும். பொண்ணு, பொருள், சில உறவுகள், இதற்காக இயேசுவை மறுதலித்த ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் தாறுமாறு கடைசி நொடி வரைக்கும். வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு சர்வே சொல்லுது 40 வயதுக்கு அப்புறம் தான் ஆண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுது. எந்த வயதிலும் சத்துரு ஏதோ ஒரு சோதனையை கொண்டு வந்து நம்மை விழத்தள்ள முயற்சி செய்வான். இயேசு கிட்ட நெருங்கி போகலன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களை விழுங்கி விடும். அல்லேலூயா.
கர்ஜிக்கிற சிங்கம் போல சும்மா கடிக்க சிங்கம் வரல, அப்படிதானே? சும்மா பீறி போட இந்த சிங்கம் வரல. இந்த சிங்கத்துடைய நோக்கமே விழுங்கணும். விழுங்குறது எப்படி யோசிச்சு பாருங்க. விழுங்குறதுனா எப்படின்னா உயிரோட விழுங்கும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இந்த கேரளா பக்கம் தான் அந்த நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. வாட்ஸ்அப்பில் வர பல செய்திகள் பொய் தான். அப்படியே ஒரு ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஒரு ஆடை அப்படியே விழுங்கிரும். பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய மலைப்பாம்பு என்ன பண்ணும்? அந்த ஆடை கடிக்க முடியாது. அந்த பாம்பால் அந்த ஆடை என்ன பண்ண முடியாது? தோலை கிழிக்க முடியாது. அப்படியே விழுங்கிரும். நான் ஒரு செய்தி கேள்விப்பட்ட, ஒரு குடிகாரர் படுத்து கிடந்திருக்கார் ரோட்டில். ஒரு பாம்பு அவர் அப்படியே என்ன பண்ணிருச்சு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? அப்படியே மயக்கத்தில் இருந்திருக்காரு ஐயா. அவருக்கு காயமும் இருந்திருக்காரு, அவருக்கு வலியும் இருந்திருக்காரு. அப்படியே லாவகரமாக அந்த பாம்பு வந்து வாயை திறந்து உள்ள விழுங்கி. இவர் என்ன நினச்சிருந்திருப்பாரு? என்ன சில்லு சில்லுன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கோமே. உள்ள போய் 5 நிமிஷம் கழிச்சு மூச்சு திணறும் போது தான் ஐயா தெளிவாயிருப்பாரு. இப்போ என்ன உதைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். நமக்கே தெரியாது நம்ம உள்ள போயிட்டு இருக்கோன்றது. உங்களை இந்த பாவம் காயப்படுத்தாது, இது உங்களுக்கு வலியை உண்டாக்காது. சுகமா இருக்கும், சுகமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வலிச்ச உடனே, கொசு கடிச்சாலே உடனே போட்டு டப்புன்னு அடிச்சிடுறீங்களே நீங்க தான். பிசாசுக்கு தெரியும் இந்த ஆட்களை குத்துனா உடனே டமார் நம்மளை அடிச்சிருவாங்க. அதனால குத்த வேண்டாம். கொசு மாதிரி கூட இல்லை, அப்படியே ஃபுல்லா திறந்து விழுங்கிடுவான். பார்த்தீங்களா வசனம் எவ்வளவு ஆழமானது? எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடுது. அவனுக்கே தெரியாது, வேதனையே இருக்காது, வலியே இருக்காது. உள்ள போய் மூச்சு திணறும் பொழுதுதான் அப்பா என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்கும். காப்பாத்துங்களேன்னு கத்துவான். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி சிக்கி இருக்கிறீங்க. ஆனா என் கர்த்தரால் ஒன்று முடியும். சிங்கத்தின் வாயிலிருந்து தாவீதால் ஒரு ஆட்டை கொண்டு வர முடியும் என்றால் என் இயேசுவினால் அந்த வாயிலிருந்து கொண்டு வர முடியும். கைகளை தட்டி அப்பாவுக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாயுக்குள் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய அபிஷேகம் அந்த ஆடுகளை ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் அந்த ஆடுகளை விடுதலை ஆக்குவாராக. உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு ஆடுகள் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த வாய்த்திறந்து அந்த அந்நிய பாஷை பேசுங்க. இப்போ ஒரு டெலிவரன்ஸ் நம்ம அனுப்பலாம். ஆவியானவர் ஜெபிக்க சொல்றாரு. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி சிங்கத்தின் வாய்க்கு சில ஆத்துமாக்களை தப்புவிக்க அப்பாவும் கையை நீட்டிவிடும். சிங்கத்தின் வாய்க்கு தாவீது ஒரு ஆட்டை தப்புவித்து மீட்டானே. தாவீதிலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். ஓரியா பலாதரா பலா ஷிகதரா. நல்லா ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத அவர்கள் அந்த வாயில் இருக்கிறாங்க, சிங்கத்தின் வாயில் இருக்கிறாங்க, அந்த விளிம்பில் இருக்கிறாங்க. முழுவதும் அவனை விழுங்கி போடுவதற்கு முன்பாக கர்த்தர் தாமே கையை நீட்டுவாராக. கர்த்தர் தாமே அவன் வாய்க்கு, அந்த சிங்கத்தின் வாய்க்கு உங்கள் கணவரை மீட்டு எடுப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு எடுப்பாராக. சிங்கத்தின் வாயில் இருக்கிறவர்களை ராகதரபலா நீ பலதரபா ஷீதரபதோ. விழுங்க பார்க்கிற அந்த சத்துரு வெட்கப்படட்டும். விழுங்க பார்க்கறான் அவங்கள. ஆமென். பிசாசு, சில பேர் பிசாசு மூலமா முழுவதுமா ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க. சிலருக்குள்ள ஆவிகள் இருக்கும், சிலருக்குள்ள போக ஆவி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிச்சு? எத்தனை பேருக்கு? நமக்குள்ள இல்லாததுனால நம்ம அப்படியே இருந்துடலான்னு இல்லை. எப்பொழுதும் ஆவி இல் வெயிட் ஃபார் அ டோர். நம்ம வேத புத்தகத்தில் உன்னத பாட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த வசனத்தை என் ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எடுத்து வாசிக்கலாமா? அந்த வசனத்தை பாடிக்கிட்டே திருப்பலாமா? இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பாடிக்கிட்டே திருப்பலாமா? சிலுவையின் முன்னால்
உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. கர்த்தர் விடுவிப்பார். நம்புறீங்களா? யாரெல்லாம் சிங்கத்தின் வாயில சிக்கி இருக்கிறார்களோ, என் நல்ல மேய்ப்பன் அவர்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இன்றைக்கு புறப்படுவார். அல்லேலூயா, ஆமென். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நீங்க 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வீட்டுக்கு போய் வாசிச்சிங்கன்னா, மாரி காலம் சென்றது. நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. என்ன பாருங்க, நல்ல மழை, அழகாக மழை பெஞ்சு. எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கு இந்த ஊரும் இந்த காற்றும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காரு. இடத்த போய் நன்றி சொல்கிறீங்க. பாஸ்டர் அவர்கள் அழகாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, இது வரைக்கும் எந்த பாஸ்டரும் இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நான் பார்த்ததில்லை. இந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொன்னார். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நானும் என்னுடைய குடும்பமும் அதை செய்வோம். நாங்கள் எப்பொழுதுமே எப்போ பார்த்தாலும் ஒரு சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏ ஆட்சிக்கு வந்தாலும் திட்டுவாங்க, டி ஆட்சிக்கு வந்தாலும் திட்டுவாங்க. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள திட்டுவாங்க. சரி, போன வருஷம் தானே, போன ஆட்சியில் அவங்க வந்து தானே திட்டிக்கிட்டே கிடந்தீங்க. ஆண்டு மாற்றி ஒரு ஆட்சியை கொடுத்தா, இவங்க வந்ததுக்கப்புறம் எங்கேயோ யாரோ விஷம் குடிச்சு செத்தா ஆட்சி சரியில்லை. அவன் போய் காசு கொடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு, அவன் குடிச்சது இல்லாமல் பெஞ்சாதியும் குடிக்க வச்சு, கணவன் மனைவின்னு எல்லாம் செத்து போன உடனே ஆட்சி சரியில்லை. தேசத்தையும் தேச தலைவர்களையும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு யார் தான் வேணும்? இப்போ பேசாமல் நீ போறியா? 4 பேர் இருக்கிற வீட்டை நம்மளால நடத்த முடியல. நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. பெத்தது நீங்க, பெத்தது நீங்க, சோறு போடுறது நீங்க, தண்ணி குடிக்கிறது நீங்க தான், துணி வாங்கி குடிக்கிறீங்க, அதுவே உங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது. அப்ப 4 பேரை வீட்டில் நம்ம நினைச்சபடி நடத்த முடியல. 4 பேருக்கும் ஒட்டுக்கா சமைக்க முடியல. ஒன்று அதை கேட்குது, ஒன்று இதை கேட்குது, இது வேணானது, இதை போடாதன்னது. ஒரு வீட்டில் ஒரு 4 பேருக்கு சமைச்சு முடிக்க முடியல. அப்போ எப்படிங்க தேசத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எப்படி முடியும் அவங்களால? இட்ஸ் a challenge. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நமக்கு மேலே வருகிற தலைவர்களை திட்டுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அந்த வாயெல்லாம் கர்த்தர் அடைக்கிறார். என்ன வேதம் கற்றுக் கொடுக்கிறது? உங்களுக்கு மேலே கர்த்தர், யாருமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு மேலே வர முடியாது. கர்த்தர் யோசேப்புக்கு மேலே யாரை வைக்கணும்னு நினச்சாரோ அவங்கள தான் கர்த்தர் வச்சாதான் வைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் தான் அதை வைத்திருக்கிறார். ஒரு ஆட்சி வரும் பொழுது ஏமாற்றி வந்தாங்க, இது பண்ணி வந்தாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் வச்சுட்டார். அவங்க நம்மை ஆளணும் இந்த பூமியிலன்னு கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அனுமதி கொடுத்துருக்கிறார். எப்பொழுதும் உங்களுக்கு மேல் வைக்கப்பட்ட, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட எப்போ பார்த்தாலும் மேனேஜரை திட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஒரு தடை. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை எப்பொழுதும் கனம் பண்ணவும் அவங்கள கர்த்தர் எனக்கு மேலே வச்சிருக்கிறார் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுங்க. ஆமேன். எல்லாரும் திட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. பாஸ்டர் செய்தது உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. எப்பவுமே கையை உயர்த்தி நீங்கள் வாழுகிற தேசத்துக்காக ஜெபிக்கணும். மோசமான சில தேசங்கள் நீங்கள் வாழ்கிற காலத்திலே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க விரும்புகிற எல்லாத்தையும் அந்த தேசத்தில் பார்க்க முடியாது. அவங்க 3 சேனல் தான் வைப்பாங்க. அந்த 3 சேனல்லையும் அவங்கள பற்றி மட்டும்தான் நியூஸ் வரும். அதையே தான் உட்காந்து பார்க்கணும். அப்படியெல்லாம் தேசங்களில் கொடூர ஆட்சிகள் இருக்கும் பொழுது நம் தேசத்தில் சுதந்திரமாக தண்ணி வரலன்னா ரோட்டில் நின்று மறியல் பண்ணுற சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. தேச தலைவர்களையே வீடியோ எடுத்து திட்டுற அளவுக்கு இன்னைக்கு சுதந்திரத்தை இந்த இந்திய தேசம் நமக்கு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீங்க இந்திய தேசத்துக்காக? என்ன கையே உயரல? நீங்கள் அப்படி தான், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கீங்க. நீங்கள் கை உயர்த்துங்க தயவு செஞ்சு. அப்படி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை மன்னிக்க விரும்புகிறார். வசனத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க இவ்வளோ நாள். எப்பொழுதும் உங்களுக்கு வைக்கப்பட்ட தலைவர் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரால் திருப்ப முடியாதா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது,
அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புவது போல திருப்புவார். ஆமென். ஒரு தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு, மண்ணை கொட்டி இப்படி திருப்பி விடுறோம் இல்லை தண்ணீரை, அந்த மாதிரி இயேசுவால ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்ப முடியும். நீங்க இன்றைக்கு பேசிக்கொண்டிருந்த அந்த மனுஷரை கர்த்தர் ஒரு நிமிஷத்துல சந்திச்சு திருப்பிட முடியும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் தேசத்துக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு மேல் நீர் வைத்திருக்கிற தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உங்க அனுமதி இல்லாம அவங்க வரல, கர்த்தர் தான் கொண்டு வந்தீர். உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை மாற்றுங்க. அல்லேலூயா. கோரேஸ் ஒரு அந்நிய ராஜா தான், ஆனா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப கர்த்தர் கோரேசை பார்த்து அவன் என் ஊழியக்காரன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்? கர்த்தர் நல்லவர் என்று நம்புகிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. நன்றி சொல்லணும். எப்போதும் கர்த்தருக்கு நன்றி சொல்ற அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்க நன்றி சொல்ல. இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நல்லா பச்சை செழுமையாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் மரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போலாம் எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் பில்டிங்ஸ் வந்துருச்சு. இந்த உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், நல்ல மழை பெய்ந்து ஓய்ந்து நல்ல அழகாக பழங்கள் வந்து அதனுடைய பருவத்தில் இருக்கும்போது இங்கே சொல்லுது வசனம், குழி நரிகள் இருக்கிறது, சிறு நரிகள். இந்த நரிகள் எதுக்கு வருது அப்படின்னா, இந்த தோட்டம் அழகாக விளைஞ்சு இருக்கிற இந்த தோட்டத்தை கெடுக்கிறதுக்காக வருது. அந்த வசனம் சொல்லுது, குழி நரிகளையும் சிறு நெறிகளையும் பிடியுங்கள். எப்படி இந்த குழி நரியும் வந்தது அப்படின்னா, ஒரு ஓட்டை இருக்கா இல்லையா? நம்ம திறக்கிற ஒரு வாசல் வழியாக தான் சத்துரு உள்ள வர முடியும். கைகளை அசைச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்க வீடுகளுக்கு திறந்திருக்கிற வாசல்கள் அடைக்கப்படட்டும். குழி நரி உள்ள வருகிறதற்கும் சிறு நரி உள்ளே வருகிறதற்கும் காரணமா இருக்கிற எல்லா 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 வாசல்கள் திறந்திருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படட்டும். கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடதான் இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் வருகிறது. அல்லேலூயா. அதனால திறப்புகள், அதான் வசனம் சொல்லுது, திறப்புகளை அடைக்க நான் ஒருவனை தேடினேன். திறப்புகளை அடைக்கிறதா என்ன? தேவையில்லாதது உள்ள வர்றதும் உள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வெளியே போறதுமா இருக்கிற திறப்புகள் அடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமேன்? கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் நம்புகிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கணும், கை உயர்த்தி ராஜாமத்தில் அடி விதிய காலத்தில் இயேசுவின் நாமத்தை என் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா திறப்புகளையும் நான் அடைக்கிறேன். திறப்புகளை அடைக்க கர்த்தர் ஒருத்தரை தேடுறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் நின்று திறப்பு அடைச்சா போதும், அந்த முழு தோட்டத்தையும் கர்த்தரால் பாதுகாக்க முடியும். ஒரு ஆள் முயற்சி செய்து அந்த திறப்பை அடைச்சா போதும், குழி நரிகளையும் சிறு நரிகளையும் தடுக்க முடியும். நரினா என்ன அர்த்தம் தெரியுமா? வஞ்சகம் உள்ளது. நரிக்கு பலம் கிடையாது, ஆனால் வஞ்சிக்கும். ஒரே நிமிஷத்தில் இந்த நரி என்ன பண்ணிடும்? வஞ்சித்து ஏமாற்றி நம்முடைய எடுத்துகிட்டு போயிடும். இயேசுவின் நாமத்தில் 2025 ஏமாற்றங்கள் உங்களுக்கு இல்லை, உங்களை ஒன்றும் வஞ்சிப்பது இல்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம், முக்கியமான ஒரு வார்த்தை வசனம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசித்து, தேங்க்யூ ஜீசஸ். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. இதெல்லாம் அறிக்கை செய்கிற பாடல்கள். தயவு செஞ்சு இந்த பாடல்கள் கேட்டு கர்த்தருக்குள்ள நீங்க திடப்பட. 1 தெசலோனிக்கேயர் 4:16 எடுத்தவர்கள் ஒருத்தர் சத்தமா வாசி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். போதும் சிஸ்டர். நல்லா இன்றைக்கு இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாடி போவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு நடு நின்று நீதி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உங்களை விழுங்க நினைக்கிற சத்ருவின் கைக்கு உங்களை கர்த்தர் தாமே தப்புவிப்பார். ஆனால் அதை எல்லாவற்றிற்கும் மேலே கொண்டு போய் உங்களுக்கு நான் நிறுத்தி காண்பிக்க விரும்புறது, கர்த்தர் தாமே சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆரவாரத்தோடு அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன கொண்டு வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏசு கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் வந்திருக்கிறோம். ஏசு முதல்ல தன்னுடைய முதல் வருகையில் அவர் கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தார்னா,
நிறைய gift கொண்டு வந்தார். அல்லேலூயா. கிஃப்ட்னா என்ன? அதுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். கிஃப்ட் கொண்டு வந்தார். என்ன? ரட்சிப்பு என்ற கிஃப்ட் கொண்டு வந்தார், சந்தோஷம் என்கிற கிஃப்ட் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுக்காக இந்த மனுக்குலம் ஒன்றுமே செய்யலை, ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பிதாவிடத்தில் இருக்கிற பெஸ்ட் கிஃப்ட் என்ன சொல்லுங்க? பிதா கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப்டர் ஜீசஸ் என்ன சொல்லுங்க? நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேக். அல்லேலூயா. கர்த்தரை தான் கொடுத்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுக்காமல் இருப்பாரான்னு சொல்லி அடுத்த வருஷம் என்ன சொல்ல தெரியுமா? அவர் நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார்னு இருக்கு. அல்லேலூயா. பெஸ்ட் எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களோ அப்படிதான் பிதா நமக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நமக்கு வச்சிருக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்காக நீங்கள் எதாவது செஞ்சீங்களா? இந்த அபிஷேகத்துக்காக உங்கள் முயற்சிகள் இருக்கா? எதுவுமே இல்லை. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று நீங்கள் விட்டு கொடுத்தோன்னே உங்களை நிரப்பினார். ஆனால் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் இயேசு வரப்போகிறார் இரண்டாம் வருகையில். அவர் வரும்போது கிஃப்ட் எடுத்துகிட்டு வர மாட்டார். ரெண்டாம் வருகையில் ரிவார்டு எடுத்துகிட்டு வருவார். ரிவார்டுக்கு தமிழில் பலன் எடுத்துகிட்டு வருவார். அல்லேலூயா. பரிசு வேற, பலன் வேற. அல்லேலூயா. பரிசு என்பது நீங்கள் எதையுமே செய்யாமல் உங்களுக்கு கிடைக்கிறது. பலன் என்பது நீங்கள் செய்வதற்கு தக்க பலன். அல்லேலூயா. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. கர்த்தர் பலனை கொண்டு வர போறார். எத்தனை பேர் இன்னைக்கு கை உயர்த்தி பரிசை பெற்ற நாம் பலனையும் பெறுகிற காலம் சமீபித்திருக்கிறது. செகண்ட் கம்மிங்ல ஜீசஸ் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டார். நம்ம என்ன பேசணுமோ அதற்குரிய பலன், நம்ம என்ன கிரியை செய்தோமோ அதற்குரிய பலன். அல்லேலூயா. அதை கொண்டு இயேசு வருகிறார். அல்லேலூயா. அதை கொண்டு இயேசு வரும்போது ஆண்டு ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுப்பார். பீமா சிங்காசனத்தின் கர்த்தர் அமர்ந்து அவர்கள் செய்த நீதிக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறீங்களா? அவர் வரும்போது அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? பரிசை பெற்றது எதற்காக தெரியுமா? செயல்படுவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுத்ததே கிரியை செய்து பலனை பெற்றுக்கொள்ளதான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் தாமே வருகிறார். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று என் கூட சேர்ந்து கர்த்தரை வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தர் தாமே திரும்ப வருவார். இதோ நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாடி போவார். கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை மீட்டெடுப்பார். கர்த்தர் தாமே உங்களுக்கு நடு நின்று உங்களுக்கு நீதியை கொடுப்பார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படு சபையே, தேசமே, கர்த்தர் வருகிறார். ஆயத்தப்படு. பரிசை பெற்ற நீ பலனை பெறவும் ஆயத்தப்படு. இலவசமாய் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, அது ஈவு. That's a gift அப்படின்னு வேதம் சொல்லுது. இதோ அவனவன் செய்ததுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லுது. அப்பா, பலனை பெற்றுக்கொள்ள கிரியை செய்ய உதவி செய்யுங்க. ஓரியா பாதுஷே காதுரா. உங்க வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க சபையே. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். யார் நினைச்சாலும், யார் நம்பினாலும், யார் நம்பலனாலும், யார் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கா விட்டாலும் இயேசு வருகிறது நிச்சயம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் 2025 ஒரு புதிய பாதையை உங்களுக்காய் திறப்பது நிச்சயம். வழியை இல்லாத இடத்தில் உங்களுக்காய் ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கு அவர் நீதி செய்வார். விட்டு கொடுத்து கடந்து போங்க. உங்களுக்கு என்று ஒரு பெயர் சபா கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓரி கலா பதரலா ஷிகதோ